விஜய் ரொம்ப ஷை பர்சன், இன்ட்ரோவர்ட். அதிகமாக யார்கிட்டயும் பேச மாட்டார். அவருக்கு ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்ல மாட்டார். நம்ம ஒத்துப்போன்ற நம்பிக்கை இருந்த ஒரு பீப்புள் கிட்ட மட்டும்தான் அவரோட ஒப்பீனியனை கொடுப்பார். அது கூட உடனே கொடுக்க மாட்டார். ரொம்ப டைம் எடுத்து சொல்லி தொலை அப்படின்ற அளவுக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மள பொறுமையை சோதிச்சு தான் அவரோட ஒப்பீனியனே கொடுப்பார். ஸோ ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியலி அவருக்குமே அவர் மேலேயே கான்ஃபிடென்ஸ் இல்லை. அண்ட் அப்போது அஜித் விஜய் 2 பேருமே ஈக்குவலாக வந்த டைம். ஸோ அஜித் ரொம்ப அழகு. ஸோ அஜித்துக்கு எவ்ரிபடி தாட் ஹீ இஸ் வெரி ஹேண்ட்ஸம். ஸோ அந்த ஒரு ஆசை அந்த டைம் எல்லாம் அஜித்துக்கு வந்து வேற மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. விஜய் வந்து ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் வரைக்குமே, ஐ திங்க் சந்திரலேகா வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அவுட் சைட் ஃபிலிம். அது வரைக்கும் அப்பா அங்கிள் பண்ண படங்கள் தான். நாளைய தீர்ப்பு இருக்கட்டும், அதுக்கப்புறம் செந்தூர பாண்டி, தேவா, விஷ்ணு. ஐ திங்க் சந்திரலேகா வாஸ் ஹிஸ் 6th ஃபிலிம் ஆஸ் அ ஹீரோ. அந்த ஒரிஜினல் விஜய் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்ல பெருசா இல்லை. அதுக்கப்புறம் தான் பூவே உனக்காக நாள் கேம். ஸோ பூவே உனக்காக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை and all that, that was more real விஜய். ஸோ அதுலேருந்து வந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். பட் ஐ திங்க் அது மக்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.